வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆதித்யா ட்ரேடிங். இன்றைக்கி இந்த வீடியோ நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலான வீடியோங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1000+ சொல்லலாம், 1000+ சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டிவாக என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்காக நம்ம வந்து ஒரு சீக்ரெட் ஹேக் சீரீஸ் வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 3 வீடியோவாக நம்ம வந்து இது ரிலீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம வந்து நிறையா ஒரு ஸ்டாக்கை வந்து பார்த்துருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நாளைக்கு இந்த ஸ்டாக் வாங்கினா கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணாலும் இப்போ இண்டெக்ஸில் நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கோ ஸ்விங் ட்ரேடிங் இது எது வேணாலும் பண்ணலாம். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்டாக்கு வந்து கரெக்டான டைமில் நம்ம எப்படி என்ட்ரி கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற தாட் வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டாப் லாஸ் கடைசியாக போன டைம் அங்கே ஸ்டாப் லாஸ் வச்சோம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக வச்சு பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம ஸ்டாப் லாஸ் இது பண்ணுவோம். அப்போ 1:1 ரேஷியோ கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா கஷ்டங்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு என்ட்ரி கொடுக்குறப்போ. அப்போது எப்போ தான் கரெக்டாக என்ட்ரி கொடுக்கறது, இந்த டைம் என்ட்ரி கொடுத்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் மேத்தமேட்டிஷியன் வந்து இந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சார். அந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 இந்த மாதிரி ஒரு ரேண்டமான நம்பரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இது ரேண்டமான நம்பர் கிடையாது. இது எந்த மாதிரி சீக்வன்ஸில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ இல்லை காலேஜ் படிக்கிறப்போ இந்த மாதிரி டைம்லலாம் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு இல்லை இந்த ஐடி ரிலேட்டடு இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேர்ட் வந்து நல்லா தெரியும். அது என்ன அப்படின்னா, முன்னாடி இருக்கிற நம்பரை ஆட் பண்ணி போடுறது. நம்ம இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம இது பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து நம்ம ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போது 2 + 1 is 3, 3 + 2 is 5, 5 + 3 8, 8 + 5 is 13. ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸில் தான் அது அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 0.618 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நம்பர். இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை, அது வந்து நான் உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனால் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 0.618 அப்படிங்கிற வேல்யூ அது எப்படின்னா, இந்த நம்பரை வந்து அந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸில் இருக்கிற நம்பர் கூட எது கூட மல்டிப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதுதான் அந்த மேஜிக்கலான நம்பர். ஸோ இந்த மேஜிக்கலான நம்பருக்கு வந்து த கோல்டன் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து பேர் வச்சுருக்கோம். ஸோ கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து 0.618 அப்படிங்கிற ஒரு நம்பர், அதாவது நம்ம சொன்ன மாதிரி எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதோட முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து கோல்டன் ரேஷியோ அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து பேசிக். ஃபிபனாச்சினா என்ன, இந்த கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம இதில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 3 டெக்னிக் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது மார்க்கெட் வந்து ஒரு டைரெக்ஷனில் போயிட்டுருக்கும், ஒரு அப் ட்ரெண்டில் போகுது இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா, அப் ட்ரெண்டில் போகிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்போவுமே ட்ராவல் ஆகாது. ஒரு ஜிக்ஸாக், அதாவது மேலே போகும், கொஞ்சம் கீழே இறங்கும், மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கொஞ்சம் கீழே இறங்கும், மறுபடியும் மேலே போகும். இந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் அது வந்து அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அதை கீழே இறங்கி தான் மேலே ஏறும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ட்ரி எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இப்போது அது கீழே இறங்குது இல்லையா, ஸோ அது எந்த அளவுக்கு கீழே இறங்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தெரிஞ்சதுனாலே அது கீழே, ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்போம். இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக தாங்க செய்யும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக இது கீழே இறங்கும் இல்லையா, ஸோ கீழே இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் இது மேலே ஏற ஆரம்பிக்கிறப்போ நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னா நமக்கு வந்து மறுபடியும் நமக்கு நல்ல ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம ட்ரேடிங்கில் இருக்கவங்க வந்து இதை சந்திச்சிருப்போம்.
ஒரு கால் எடுத்ததுக்கப்புறம் அது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகி ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் அதை நம்ம டார்கெட்டை தாண்டி மேலே ட்ராவல் ஆகிட்ருக்கோம். என்னடா அது நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணுங்கிறதுக்காகவே அது கீழே வந்துச்சா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம போயிடுவோம். அந்த மாதிரிலாம் ஏன் ஆகுது அப்படிங்கிறதுனா, ஏன்னா மார்க்கெட் ட்ராவல் ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதில் தான் ட்ராவல் ஆகும். ஸோ நம்ம இது தெரியாமல் நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி மறுபடியும் நம்ம டார்கெட்டை தாண்டி அது மேலே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்னா என்ன அப்படின்னா, இது ரீட்ரேஸ்ட் ஆகும். ஓகே, இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. ரீட்ரேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எப்படின்னா, மேலே போய் மறுபடியும் ட்ராவாக எடுக்குது இல்லையா? ஸோ இதிலிருந்து இதுக்கு மறுபடியும் வச்சுட்டு தேர்டு பாயிண்ட் வந்து மறுபடியும் நம்ம இதே இடத்துக்கு கொண்டு வரப்போ என்னாகும், அது கீழே புல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் எந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்டுக்கு, ஏன்னா அது ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, கீழே எந்த அளவுக்கு புல் பேக் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டார்கெட் மேலே எடுத்துகிட்டு போகும். ஸோ கீழே வந்து இப்போது ஒரு போவ் அண்ட் ஆரோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை பின்னாடி இழுக்கிறோமோ அந்தளவுக்கு அது ஃபோர்ஸாக மேலே போகும். ஸோ கம்மியாக இழுத்தோம் அப்படின்னா கம்மியாக மேலே போகுது, நல்லா ஃபுல்லாக இழுத்தோன்னா ஃபுல் ஸ்பீடாக வெளியில் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன். இது வந்து எந்த அளவுக்கு அது கீழே எடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அது மறுபடியும் டார்கெட் வந்து அது நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ஃபிபனாச்சி ப்ரொஜெக்ஷனும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஆனால் அது வந்து நம்ம ஸ்டார்டிங் ஒரு கீழேருந்து மேலே போக ஆரம்பிக்கிறப்போ கீழே ஒரு பாயிண்டில் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம், மறுபடியும் மேலே ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணுவோம், அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து மறுபடியும் கீழே இந்த பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஒரு நிஃப்டியோட சார்ட்டே எடுத்திருக்கேன். நிஃப்டியோட சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் நீங்கள் பார்க்குறப்பவே உங்களுக்கு கிளியராக தெரியும், நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி மேலே போகும், கீழே ஓரளவுக்கு வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், கீழே வரும், மேலே போகும். இதுக்கப்புறம் நான் சைட்வேஸ் எடுத்திருந்தது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்த அதை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையாக வந்து போயிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பேசலாம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஃபிபனாச்சி அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடிங் வியூவில் இந்த பட்டன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போது ட்ரெண்டு வந்து மேலே இருக்குது. ஸோ மேலே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், கீழே இதில் எதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே இருந்துட்டு மேலே எந்த அளவுக்கு ஹை போயிருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரல அப்படின்னா இந்த இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலில் போய் எக்ஸ்டெண்ட் நான் வந்து ரைட் சைடு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி வேல்யூஸ் இங்கே வந்து பர்சன்ட்னு இருக்கும், நான் வேல்யூஸுங்கிறத கொடுத்துருக்கேன். அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே போயிட்டு மேலே போனதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது 0.618 அது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம என்ட்ரி எங்கே இருந்திருக்கணும், இங்கே இருந்திருக்கக்கூடாது. இது கீழே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்மளால் மேக் பண்ண முடிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இருந்து மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ், சாதாரண விஷயம் இல்லைங்க, 620 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். இது வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் ஒர்க் ஆகுது அப்படின்னாலாம் நினைக்க வேண்டாம். இது வந்து எல்லா டைமும் உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது உங்களுக்கு ஃபிபனாச்சி வந்து ஒர்க் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு இது எடுத்திருந்தேன்னா இப்போ இது எடுத்து பார்க்குறேன் பாருங்கள். இதில் கூட கீழே நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் லோவஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் அதோட ஹை எடுத்திருந்தோம். ஹை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து மறுபடியும் நம்மளோட 0.618 இது கிளியராக தெரியலையா? ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 0.618 அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 500 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃபிபனாச்சி வந்து நம்ம வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போது இன்கேஸ் அது வந்து இப்போது ஆப்போசிட்டில் போகுது, கீழே இறங்கிட்டு இருக்குது, அப்போ எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே இங்கே டவுன் ட்ரெண்ட் இருக்குது இல்லையா, இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்
ஒரு டவுன் ட்ரெண்டு போயிட்டுருக்கு. டவுன் ட்ரெண்டும் பார்த்தீங்கன்னா மேலே போச்சு, கீழே இறங்குச்சு, மேலே போச்சு, கீழே இறங்குச்சு, மேலே போச்சு, கீழே இறங்குச்சு. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இதில் நம்ம ஃபிபோனாச்சி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபிபோனாச்சி வந்து மேலே மார்க் பண்ணி ஹை மார்க் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கீழே அதோட லோவஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு வந்து 0.618 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டு மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த இது எப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு வந்து 900 பாயிண்ட்ஸ், சாதாரண விஷயம் இல்லைங்க, 900 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இந்த டெக்னிக் நீங்கள் அப்போ யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஸோ இனிமேல் வந்து இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபிபோனாச்சி எக்ஸ்டென்ஷன் அண்ட் ஃபிபோனாச்சி ப்ரொஜெக்ஷன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அண்ட் இதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றியும் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றியும் உங்களுக்காக தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்தவங்களுக்காக ஒரு போனஸாக ஒரு டிப் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈஸியாக ஒரு வால்யூமை பேஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் டாட்டா ஸ்டீல் எடுத்திருக்கேன். இந்த டாட்டா ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா எங்கே வால்யூம் அதிகமாக இருக்குது, பையிங் சைடு அதிகமாக இருக்கா, செல்லிங் சைடு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுக்கு இந்த 1 2 3 4 5th ஐகான் இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆங்கர் வால்யூம் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வால்யூம் அதிகமாக இருக்கா, ஸோ இந்த கேண்டில் எனக்கு வேணும், இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த கேண்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே உங்களுக்கே வந்துடும். ஒரு ரெட் லைன் போகுது இல்லையா, ஸோ இந்த எல்லோ கலர் இருக்கிறது வந்து செல்லிங் ப்ரெஷர் அண்ட் ப்ளூ கலர் இருக்கிறது வந்து பையிங் ப்ரெஷர். ஸோ அந்த ரீஜன் தாண்டினதுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் மட்டும்தான்வே அதிகமாக இருந்திருக்கு. அதாவது இந்த ரீஜனில் செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கம்மியாகிட்டே போகுது செல்லிங் ப்ரெஷர். இந்த இடத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பையிங் ப்ரெஷரும் செல்லிங் ப்ரெஷரும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா, செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங்க்கு போகிறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். ஸோ அவங்க செல்லிங்கில் இருக்காங்க அப்படின்னா நம்மளும் புட் சைடு போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டே ஒரு செல்லிங் சைடுக்காக வால்யூம், ஏன்னா இவ்வளோ வால்யூம் இருக்குது, இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இது இண்டிகேட் பண்ணுது. இது வந்து உங்களுக்காக ஒரு போனஸாக ஒரு டிப். ஸோ இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெண்டுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ஃபிபோனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலேயும் டவுட் இருக்குது, இல்லை இந்த வால்யூம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.